ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:46 விடியும் போது சந்திராஷ்டமம் இல்லை. காலையில் 10:46 ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே அப்படியே படிப்படியாக, அதாவது பழைய அமைப்பில் இருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே அப்படியே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி திங்கட்கிழமை, 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10:14 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்குமானா வளர்பிறை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் இருக்காது. உச்சனோடு அவர் பரிவர்த்தனையாகிறார். ஆகவே ஒரு பொதுவான சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய எந்த விதமான முயற்சியும் அகலக்கால் எடுத்து வைக்கிறது, யாராவது ஒருத்தர்கிட்ட புதுசாக இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு புதிய ஆரம்பங்கள் எதையும் செய்ய தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னா, வார கடைசியில உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் அப்படியே நீச்சத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே நீச்சத்திலிருந்து ராசிநாதன் வெளியே வந்துட்டாலே நல்ல பலன்கள் நடக்கும். ஆக இந்த வாரத்தில் ஏதாவது அப்படி ஒட்டுமொத்தமா கொட்டுமா குமிக்குமானா அப்படிலாம் கொட்டாது குமிக்காது. ஆனாலும் மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலைமையில ஏதாவது ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. 6ஆம் இடத்துல இன்றைக்கு போய் ராசிநாதன் வந்து உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பயணங்களின் மூலமான மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் கூட அந்த கடனுக்கான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமைக்கு மேல 9, 10ஆம் இடங்களுக்கு சந்திரன் வந்துடுறாரு. 9, 10ஆம் இடங்கள்ல அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பது ஒரு பெரிய ஓரளவுக்கு நல்ல அமைப்போல தான் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே கடந்த காலத்துல அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் விலகக்கூடிய அமைப்பு. வியாபாரம், வேலை, தொழில் போன்ற முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் மட்டும் சற்று மத்தியம பலன்களை தரக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்குது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.